பசுமை விவசாயம் யூடியூப் சேனலில் இருக்கிற எங்களுடைய வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்தர். இவர் யார் யாருக்கு மாடித்தோட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவர் மாடித்தோட்டம் அமைக்கிறத ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாடித்தோட்டம் அமைச்சு தரணும் அப்படின்றதுக்காக இவர் முழுக்க நாட்டு விதைகளை மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்காரு. இப்போது உங்களுக்கு மாடித்தோட்டம் அமைக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இவர் அதற்கான ஆலோசனைகளையும் தந்துட்டுருக்காரு. இவர் நாட்டு விதைகள் மட்டும் விற்பனை செய்யாமல் மாடித்தோட்டத்துக்கு தேவையான பைகள் வச்சுருக்காரு. அதேமாதிரி தென்னை நார் கழிவு வச்சுருக்காரு, மண்புழு உரம் வச்சுருக்காரு, பஞ்சக்காவியா வச்சுருக்காரு, மீன் அமிலம் வச்சுருக்காரு. இவர்கிட்ட நாங்கள் கேட்டது ஒரு வீட்டுக்கு மாடித்தோட்டம் அமைக்கணும்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீட்டில் 2 பேர் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அவ்வளோ காய்கறிக்கு தேவைப்படாது. அதனால் ஒரு குறைஞ்சது ஒரு 1500 ரூபா இருந்தால் போதும், ஒரு 7 விதமான காய்கறிகளை நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு இவர். அவர்கிட்ட இப்போ நீங்கள் மாடித்தோட்டம் அமைச்சு கொடுத்துட்டீங்க, அவங்களோட செடிகளில் பூச்சி நோய் தாக்குதல் இருக்குது, அதை எப்படி நிவர்த்தி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்ன பதில், அதில் பூச்சியோ நோயோ அதை ஒரு இமேஜ் எடுத்து வாட்ஸ்அப் மூலிமா எங்களுக்கு காமிச்சிங்கன்னா போதும், அதற்கான தீர்வுகளையும் நாங்கள் சொல்லிடுவோம்னு சொல்லியிருக்காரு அவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மரங்களையும் மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இவர். அதற்கான பைகளையும் வச்சுருக்காரு. இன்றைக்கி இவர் மாடித்தோட்டத்துக்கு தேவையான பைகள் என்னென்ன சைஸில் இருக்குது, அதில் என்னென்ன வைக்கலாம், என்னென்ன இயற்கை உரங்கள் தெளிக்கலாம், காய்கறிகள், பழங்கள், மரங்கள் மட்டும் இல்லாமல் இவர் மூலிகை செடிகளும் வச்சுருக்காரு. அதுக்கான ஆலோசனையும் இவர் தரேன்னு சொல்கிறாரு இவர். அதேமாதிரி மாடியில் என்னென்ன மரங்கள் வைக்கலாம் அப்படின்னு பல தகவல்களை இன்றைக்கி இவர் சொல்கிறாரு. நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. பசுமை விவசாயம் யூடியூப் சேனலுக்கு வணக்கம். என்னோடய பேர் சுரேந்தர். சொந்த ஊர் வந்து நாமக்கல். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா மாடித்தோட்டம், அட்டின் டெரஸ் கார்டன் நாமக்கல். இது வந்து கடந்த 7 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாமக்கல், சென்னை வந்து நம்மளோட பிரான்ச் இருக்குது. மொத்தமாக தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லா ஊருக்கும் நம்ம இது பண்ணுறோம். எதனால் இந்த மாடித்தோட்டம் ஆரம்பித்தோன்னா, இயற்கையான ஒரு காய்கறிகளை மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும். இயற்கையான காய்கறிகள் நம்மக்கிட்டேயே கடையில் கிடைக்கிது அப்படின்னா அது இயற்கையாக கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு தேவையான உணவுகளை, நம்மளுக்கு தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறோம். அது வந்து இயற்கையாக ஒரு கெமிக்கல் இல்லாத நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அது மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் எப்படி சேர்க்குறது அப்படிங்கும்போது மாடித்தோட்டம் தான். அதாவது இன்றைக்கி வில்லேஜ் லெவலில் பார்த்திங்கன்னா தண்ணீர் பிரச்சனை, உர பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைனால விவசாயம் ரொம்ப அழிஞ்சிட்டு வருது. 1. 2வது, அந்த காய்கறிகள் வந்து இயற்கையாக தான் கிடைக்குதா அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதனால் வந்து நம்ம மாடித்தோட்டம் அப்படிங்கிறத நம்ம கான்செப்ட் கொண்டுட்டு போனோம். அந்த மாடித்தோட்டத்தில் நம்ம இப்போ என்னெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா, காய்கறிகள், கீரைகள், பழ வகைகள், மூலிகைகள், நமக்கு தேவையான எல்லா இதையுமே நம்ம எடுத்துக்கிறோம். அதை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது இதுதான். நகரமயமாக்கலில் நகரத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட இட வசதிகளும் இல்லாமல் போகுது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா மாடியில் மட்டும்தான் இடம் இருக்குது. அந்த மாடியில் இருக்கிற இடத்த வச்சு, அதாவது நமக்கு இருக்கிற இடத்த வச்சு நமக்கான காய்கறிகளை உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ பார்க்கும் பட்சத்தில் என்ன பண்ணோம்னா, மாடியில் வெயிட் அதிகமாக இருக்குது, வெயிட்டு ஏற்று இது பண்ண முடியாது. அப்படிங்கும்போது தான் வளர் பைகளை வச்சு விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம். இந்த காய்கறிகள், கீரைகள், அதில் வந்து பயங்கர பிரச்சனைகள். அதாவது முதல்ல எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆர்வங்கள், யூடியூப் இந்த மாதிரி ஃபேஸ்புக் சமூக வலைதளங்களை பார்த்து அவங்க கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வங்கள் இருந்தாலும் என்ன பண்ணோம், இது வந்து அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது. அதை கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது நம்மளது ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் இருக்குது. நாமக்கல் டு கரூர் டோல்கேட்டில் அந்த இதில் இருக்குது. எந்தெந்த ஊரில் பண்ணுறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ப்ளஸ் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லா ஊருக்கும் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற ஊர்களுக்கு பார்சல் மூலமாக அனுப்பிட்டு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயும் வந்து சென்னையில் நம்மளுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது, நாமக்கல்லில் ஒரு இது இருக்குது. மற்ற ஊர்களுக்கு சனி ஞாயிறுகளில் கம்பல்சரி வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அங்கேயே கொண்டுட்டு போய் நம்ம சேர்க்குறோம். இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை, இந்த மாடித்தோட்டம் அமைக்கிறதுலாம் அவங்களுக்கு நேரங்கள் இருக்கிறதில்ல. இப்போ நாமளே வந்து அமைச்சு கொடுக்குறோம்னா நாமளே வந்து அமைச்சும் கொடுக்குறோம். எப்படி அதை அமைச்சு கொடுக்குறோன்னா, நாங்களே வந்து தேங்காய் நார், மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, நுண்ணுயிர் உரங்கள் இதெல்லாம் கலந்து நாமளே பாட் மிக்ஸ் அப்படிங்கிற ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை ரெடி பண்ணி நாங்களே வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவையோ அந்த நாட்டு காய்கறிகள் விதைகளை கொண்டுட்டு போய் நாங்களே விதைச்சி அவங்களுக்கு சொல்லியும் கொடுத்துறோம். என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம பின்னாடி ஃபர்தராக அவங்களுக்கு ஃபாலோஅப்புக்கு ரெகுலர் ஃபர்தர் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், மருந்தடிக்கிறது என்னங்கிறது ஒரு 10 நாளைக்கு அப்புறம் போய் அவங்களுக்கு நம்ம சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை அந்த சமூக வலைதளம் மூலமாகவோ ரெகுலர் இதில் காண்டாக்டில் வச்சு அவங்க ஏதாவது திடீர்னு ஒரு நோய் வந்துச்சு, பூச்சி வந்துச்சு அந்த மாதிரி அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு நம்ம ரெகுலர் ஃபாலோஅப்பில் அது பண்ணி கொடுக்குறோம். இப்போ அந்த சர்வீஸ்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக எதுவும் நம்ம பே பண்ணணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது என்னென்னா டைம் நம்ம அமைச்சு கொடுக்குறதுல ஒரு டைம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் போய் பார்க்குறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் நாங்கள் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அதாவது இட வசதிகள் ரொம்ப இருக்காது. இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு மேக்ஸிமம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 6 to 7 பை தான் வைக்க முடியும்.
அந்த 7 பைகளை எனக்கு மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு கத்தரி, தக்காளி, மிளகாய் இந்த மாதிரி ஒரு சில காய்கறிகள், ஏதாவது ஒரு மூலிகை, துளசி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 6 பேக் வச்சுக்கலாம். 6 பேக் டு 7 பேக். அதனோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோட்டல் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1500 வரும். 7 பேக் வரலாம் அவங்க வச்சுக்கலாம். அதில் 1500 வரும் அதனோட அமௌண்ட். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நாட்டு விதைகள். அதாவது இந்த நாட்டு விதைகள் எங்கேருந்து நம்ம கிடைக்கிது அப்படின்னா நேரடியாக நாங்கள் விவசாயிகிட்ட இருந்து கொள்முதல் பண்ணுறோம். ஒவ்வொரு விதைகளும் ஒவ்வொரு ஏரியாவில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இதில் பார்த்திங்கன்னா நாட்டு விதைகளில் பார்த்திங்கன்னா இந்த கோட்டிங் எதுவுமே இருக்காது. அதாவது ஹைப்ரிட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேலே கெமிக்கல் கோட்டிங் போட்டு கொடுப்பாங்க. நாட்டு விதைகள்ங்கிறதுனால எந்த ஒரு கெமிக்கல் கோட்டிங்குமே இருக்காது. நம்மளுக்கு நேரடியாக விவசாயிகிட்டேருந்து வாங்கி தான் நம்ம நாட்டு விதைகளை கொடுக்குறோம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா நாமளே தயாரிச்சிட்டு இருக்கிறோம். மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறவங்கள, அதாவது மாடி தோட்டங்கிறது கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா வருமுன் காப்போம் தான். இயற்கையாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால கம்பல்சரி நம்ம கொடுக்கும்போதே பஞ்சகாவியாவையும் கொடுத்துட்றோம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20வது நாள் 25வது நாள் நம்ம நாற்று எடுத்து நடுறோன்னா நட்டு ஒரு 3வது நாள்லேருந்தே நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு 30 ml போட்டு அடிக்கிறதுனால நம்ம பூச்சி நோய்கள் எந்த ஒரு இதில் இருந்தும் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பயிர்கள் நல்லா செழிப்பாகவும் வளரும், பூக்கள் கொட்டாது, நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் கிடைக்கும். அடுத்தது மீன் அமிலம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது எந்த ஒரு பூச்சிகள் வந்து நம்ம வந்து கொல்ல போகிறது கிடையாது. பூச்சிகளை வந்து விரட்ட தான் போகிறோம். பூச்சி கொல்லிகள் கிடையாது, பூச்சி விரட்டி தான் நம்ம வச்சுருக்கிறோம். மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா மீன் அமிலம். இந்த மீன் அமிலம் பார்த்திங்க அப்படின்னா பூ கொட்டுறது உங்களுக்கு தடுக்கும். பூச்சிகளை வந்து அதாவது பயிருக்கு தீமை செய்கிற பூச்சிகளை வந்து உங்களுக்கு விரட்டும். மீன் அமிலம் ஒரு வாரம், பஞ்சகாவியா ஒரு வாரம், வேப்பெண்ணெய் ஒரு வாரம், இந்த மாதிரி மாற்றி அடிக்கிறது மூலமாக தீமை செய்யும் பூச்சிகளை நம்ம பயிரில் இருந்து விரட்டலாம். இது பார்த்திங்கன்னா குழித்தட்டு, அதாவது சீட்லிங் ட்ரெயின் சொல்லுவோம். இதில் 98 குழி இருக்கும் மொத்தமாக. இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது ஒரு பிரச்சனை இருக்கும் மாடி தோட்டத்தில். என்ன அப்படின்னா நாற்றுகள் எப்படி நடுறது என்ன அப்படிங்கிறது பாதி பேத்துக்கு தெரியாது. அதாவது எந்தெந்த செடிகளை வந்து நாற்றா விடணும் அப்படிங்கிறது. கத்தரி, தக்காளி, மிளகாய், வெங்காயம் இந்த செடிகளெல்லாம் நாற்றா விடலாம். இந்த நாற்றா எப்படி விடுறது அப்படின்னா இப்போ பாதி அளவு இதில் வந்து தேங்காய் நார் அல்லது மண்புழு கலவை ஏதாவது ஒரு ஃபாட் மிக்ஸ் பாதி அளவு நிரப்பிட்டு அதில் சீடு ஒவ்வொரு சீடாக செப்பரேட் தனித்தனியாக சீடு போட்டு மேலே வந்து அப்படியே மண்புழு உரமோ அல்லது தேங்காய் நாரையோ போட்டு மூடிட்டிங்கன்னா போதும். இது வந்து வெறும் வளர்ச்சிக்கு மட்டும்தான். அதாவது வளர்ச்சிக்கு கண்டிப்பாக விதைகளுக்கு உரங்கள் தேவையில்லை. வெறும் தேங்காய் நாரை போட்டாலே முளைக்கும். போட்டு மூடிட்டோம் அப்படின்னா இதிலிருந்து ஒரு 25வது நாள் நம்மளுக்கு நாற்றுகள் தயாராக இருக்கும். அதை நம்ம எடுத்து நட்டு உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நார், அதாவது கொக்கோ பிட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து பிரிக்காக இருக்குது. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருவோம். தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஃபுல்லாக அது வந்து 70 லிட்டர் வரலும் இது வந்து தேங்காய் நார் தண்ணியை உரிய தன்மை கொண்டது. ஊற வச்சதுக்கப்புறம் இதனோட மண்புழு உரத்தை கலந்து நம்ம பாட் மிக்ஸாக தயார் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கொடுக்க போகிறோம். இதனோட விலை நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபான்னு கொடுக்குறோம். அதாவது 1 கிலோ 20 ரூபா, 5 கிலோ 100 ரூபான்னு கொடுக்குறோம். இப்போ பார்க்குறது இது வந்து மண்புழு உரம். இது நாமளே தயார் பண்ணுறோம். 1 கிலோ 10 ரூபா அப்படின்னு கொடுக்குறோம். இதுவரையில் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா தேங்காய் நார், மண்புழு உரம், அதாவது அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு பார்த்தோம் மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு. அதனோட முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா வளர்பை. ஏன் நம்ம வளர்பை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துப்போம். இப்போ சிமெண்ட் தொட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் தொட்டி இந்த மாதிரி அதிகமாக போக என்ன பண்ணோம் அப்படின்னா வெயிட் வந்து மாடியில் கூடுதலாகிக்கிட்டே போகும். அதனோட அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு வேண்டி தான் மாடியில் வெயிட்டை குறைக்கிறதுக்கு வேண்டி வளர்பைகள் யூஸ் பண்ணுறோம். அந்த வளர்பைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் கிடைக்கிது. அதாவது அந்தந்த செடிகளுக்கு தகுந்தாப்பில் இப்போ கத்திரிக்காய்னா தக்காளி, மிளகாய் இந்த மாதிரி ஒவ்வொரு செடிகளுக்கு தகுந்தாப்பில் அந்தந்த சைஸில் கிடைக்கிது. ஏன் சைஸ் அப்படி மாறுது அப்படின்னா அந்தந்த செடிகளின் வேர்கள் எவ்வளோ ஆழத்துக்கு இறங்குமோ அதை வச்சு அந்த சைஸை நம்ம தயார் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா 9க்கு 9. இதில் சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி, மிளகாய் இது எல்லாமே வச்சுக்கலாம். இல்லை பூச்செடிகள் எதுவும் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இப்போ முதல்ல ஒரு பேக் பார்த்தோம், அது 9க்கு 9. இது 12க்கு 12. இது வந்து அதோட பெரிய சைஸு. இதுலேயும் சேம் அந்த கத்திரி, தக்காளி, மிளகாய் எல்லாமே போட்டுக்கலாம். 9க்கு 9 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அந்த கத்திரி, தக்காளி, மிளகாயெல்லாம் வளராதும்பாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. ஒரு செடி கட்டாயமாக நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி 12க்கு 12 மேக்ஸிமம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 12க்கு 12 தான் இருக்கும். கத்திரி, தக்காளி, மிளகாய், மற்ற நம்ம கொடி வகைகளான பீர்க்கன், பாகல், புடலை எல்லாமே இதில் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நம்ம மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணுற சைஸு இதை கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம கத்திரி வச்சுருக்கோம், பச்சை கத்திரி வச்சுருக்கோம். 12க்கு 12 பையில் தான் நம்ம வச்சுருக்கிறோம். இப்போது நாற்று இப்போ விட்டு எடுத்து நட்டுருக்கோம். இது அடிஷ்னலாக எனக்கு மிளகாய் வேணும் அப்படிங்கிறதுனால இதில் வச்சுருக்கேன். இதில் தக்காளி வச்சுருக்கு, இதுவும் 12க்கு 12 பையில் தான் வச்சுருக்கு. இது சிகப்பு வெண்டை வச்சுருக்கோம், இதுவும் 12க்கு 12 தான் இருக்குது. இதுவும் வெண்டை, இது பச்சை வெண்டை. நம்மளுக்கு அதே மாதிரி மூலிகை செடிகள் ஏதாவது தேவை அப்படின்னா இந்த மாதிரி நித்திய கல்யாணி வச்சுருக்கோம்.
இது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் என்ன யோசிப்பாங்கன்னா மாடியில் மரம் வைக்கலாமா அப்படிங்கிறத யோசிப்பாங்க. கண்டிப்பாக மரம் வைக்கலாம். அதாவது ஒட்டுக்கண்ணுகள்ங்கிறது இன்றைக்கி நிறையா வந்து கிடைக்கிது. அந்த ஒட்டுக்கண்ணுகளை அதில் பயம் இருக்கும், கண்டிப்பாக வெயிட் அதிகமாக ஏறும், மரங்கள் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஒரு 18க்கு 18 இந்த சைஸில் நம்ம வந்து ஒரு பையை வாங்கிட்டோம்னா அதில் ஃபுல்லாக போட்டு நம்மளுக்கு தேவையான பழங்கள், அதாவது பப்பாளி, மாதுளை, சப்போட்டா இந்த மாதிரி இதை வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ சப்போட்டா வச்சுருக்கு, இது நல்லாவே இருக்கும். இது மாடியில் வச்சது தான், இப்போ ஸ்டாலுக்குனால இங்கே கீழே எடுத்து வச்சுருக்குறோம். மாதுளை இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு, காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல இந்த மூலிகை செடிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி லெமன் கிராஸ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்மளுக்கு என்னெல்லாம் செடிகள் தேவையோ, அதாவது நம்ம தேவைகளை மட்டும்தான் நம்ம பூர்த்தி பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இப்போது நம்ம என்னெல்லாம் நம்ம தேடி தேடி வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை ஒரு வாட்டி நம்ம வந்து வளர்த்தி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இதை எடுத்து கொடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து நாட்டு விதைகளையும் காப்பாங்க, அவங்களும் ஆரோக்கியமாக வாழ்வாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு ஆரோக்கியமான, அதாவது திடகாத்திரமான இருக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டு காய்கறிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அது இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நோய் இல்லாமல் வாழ முடியும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாமே நம்ம ஸ்லோ பாய்சனில் தான் இருக்கிறோம். அப்போ நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். மேலும் இதை பற்றி தகவல் எதுவும் வேணும், இல்லை உங்களுக்கு மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு வேணும்னா நான் இப்போ ஒரு நம்பர் தரேன், என்னோடய கான்டாக்ட் நம்பர் தரேன், 9566556326. இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு நம்பர் 9976778357. இப்போ தமிழில் சொல்கிறேன், நம்பர் நோட் பண்ணிக்கலாம். 99 76 77 8357. மறக்காமல் பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் பயனுள்ள வீடியோ உங்களுக்காக. மேலும் இவங்ககிட்ட பேசி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசுமை விவசாயம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் இவங்களோட நம்பர் இருக்குது. நீங்கள் அவங்ககிட்ட தொலைபேசி மூலமாக பேசி நிறைய விஷயங்களை இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.